கண்ணு வச்சிரு, அப்படியே கண்ணு வச்சிரு. சிச்சோ சின்ன வயசுல இருந்தே லாங் ஹேரா மேம்? நோ. ஸ்கூலிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு போட்டா இங்கதான் இருக்கும், இங்க இவ்வளவுதான் இருக்கும். அப்படியா? ஒரு 2 கால் தான் போட முடியும், அவ்வளவுதான். பட் டென்சிட்டி அதிகம் எனக்கு. நான் வந்து ஏபிசி ஜூஸ் குடிப்பேன், அப்புறம் வந்து பீட்ரூட் தனியாவும் குடிப்பேன், தென் ஆம்லா ஜூஸ் குடிப்பேன், எம்டி ஸ்டொமக்ல நான் குடிப்பேன், அது உண்டு. தென் வெறும் நெல்லிக்காய் இல்ல அதுல ஏதாச்சும் ஆட் பண்ணுவீங்களா? நெல்லிக்காய், வெறும் நெல்லிக்காய் தான், பிஞ்ச் ஆஃப் சால்ட். நம்ம வீட்டுல முட்டை இல்லாத நாளே இருக்காது. நான் சாலிடா 6 முட்டை சாப்பிடுவேன். முட்டைனா ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். அதான் சொல்லுவாங்க, முட்டை கண்ணை வச்சுட்டு முட்டையை சாப்பிட்டு முட்டை கண்ணை வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முட்டை தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த ஹேருக்கு ரீசன் அதையுமே சொல்லலாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. வேம்பாலம் பட்டைன்னு சொல்லி ஒரு மெடிசினல் பட்டை இருக்கு, மீன்ஸ் இந்த மர பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த வேம்பாலம் பட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு அது தொடும் போதுலாம் நம்ம கையிலலாம் வந்து கலர்லாம் வராது. பட் அதை வந்து நம்ம ஆயிலில் போடும்போது நம்மளோட ஆயில் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். ஃப்ளாக்ஸீட்ஸ், ஆமாங்க. இந்த விஷயத்துல வந்து நமக்கு நிறைய கண்டிஷனிங் டெக்னிக்ஸ் இருக்கு. என்னன்னா ஃப்ளாக்ஸீட்ஸை வந்து முன்னாடி நாள் நைட்டே நம்ம வந்து வாட்டர்ல டிப் பண்ணி ஊற வச்சிடுறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த வாட்டரை வந்து நம்ம தொடும் போதே வந்து ஒரு மாதிரி எஸ், அடுத்து கண்டிப்பா உங்களோட ஹேர் கேர் பத்தி தான் மேம் கேட்கணும். ஹேர் பார்த்து உங்களை தமிழா கூப்பிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஹேர் கேர் ருட்டீன் கேட்காம இருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் அந்த முடி ஃப்ரண்ட்ல கண்ணு வச்சிரு, அப்படியே கண்ணு வச்சிரு. சிச்சோ சின்ன வயசுல இருந்தே லாங் ஹேரா மேம்? நோ. ஸ்கூலிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு போட்டா இங்கதான் இருக்கும், இங்கதான் இருக்கும். என் ஃப்ரெண்ட், அவ கிளாஸ் லீடர், அவளுக்கு வந்து மடிச்சு போட்டால இங்க வர வரும். நான் அதையே பார்த்துட்டே இருப்பேன். அழகா இருக்கும். ஒரு ஹேர் ஒரு பக்கம் முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் நான். அப்ப வந்து வீட்டுல வந்து சொல்லுவேம்மா, என் ஃப்ரெண்டுக்கு பெரிய ஹேர்மா அப்படின்னு. உனக்கு கூட வரும்டி, நல்லா எண்ணெய்லாம் வச்சு நல்லா பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே தெரியல, நான் இன்னைக்கு ஒரு ஹேர் மாடலா இருக்கேன் அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி இருந்த பொண்ணு இன்னைக்கு நான் ஹேர் மாடலா இருக்கேன் அப்படின்னா எப்படி? எல்லாமே கிஃப்டட் தானேங்க. அதனாலதான் என்னோட பேஜ்க்கே வந்து நான் அகெயின் சொல்றேன், யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கேன். நான் எல்லாமே எனக்கு கடவுள் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஈவன் இப்ப நீங்க கூட எனக்கு கிஃப்டடா தான் ஃபீல் ஆறீங்க, ரியலாவே. தேங்க்யூ. எஸ், இப்ப எப்போதுல இருந்து வளர ஆரம்பிச்சது முடி? எனக்கு வந்து எப்போ வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா வளர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அது வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சு? அது வரை குட்டியா தான் இருந்தது, இதை விட குட்டி இங்க இவ்வளவுதான் இருக்கும். அப்படியா? ஒரு 2 கால் தான் போட முடியும், அவ்வளவுதான். பட் டென்சிட்டி அதிகம் எனக்கு. சின்ன வயசுல இருந்தே வந்து நல்ல டென்சிட்டி, பட் லாங் கிடையாது. இதை விட லாங் இருந்துச்சு. ரீசெண்டா வந்து நான் ஒரு சலூன் ப்ரொமோஷன் போயிருந்தேன். ஸ்பா பண்ணாங்க, நான் தூங்கிட்டேன். நல்லா ஹேர் கட் பண்றதை எனக்கு கவனிக்கவே இல்லை, கட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபீல்டுக்கு வரும்போது, ஐ மீன் இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள வரும்போது நல்ல லாங். அப்பெல்லாம் வந்து ஹேர் ஃபிளிப்லாம் பண்ணுவேன், இப்படிலாம் பண்ணுவேன், செம்மையா இருக்கும். எப்படி அப்ப வளர்ந்துச்சு? இப்ப இந்த டென்சிட்டின்னு சொல்றீங்களா, டென்சிட்டியை வீட்டுல அம்மா ஏதாச்சும் பண்ணுவாங்களா? எதுவுமே இல்ல, பெருசாலாம். அப்படி சொல்லக்கூடாது, எங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும். ப்ராமிஸ், ஒண்ணுமே இல்ல. நம்மளோட ஃபுட் இன்டேக் அதை மட்டும் நான் சொல்லுவேன். ரியாலி என்னோட அம்மாவோட சமையல் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், காஸ்ட்லியா இருக்காது. நம்ம வந்து எங்க ஊர்ல வந்து எங்க ஊர்ல கொஞ்சம் வில்லேஜ்ல இருந்து இந்த கீரைலாம் ரோட்ல கொண்டு வருவாங்கல்ல, நம்ம வீட்டுல கீரை தான் அதிகமா இருக்கும். ஸோ கிரீனி வெஜிடபிள்ஸ்ல கீரை அம்மா ரெகுலரா செய்வாங்க. அம்மா செய்யற கீரை பொரியல் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த பொன்னாங்கண்ணி கீரைலாம் பொரியல் பண்ணுவாங்க, செம்மையா இருக்கும். அதை சாப்பாட்டுல போட்டு கலந்து சாப்பிடும் போது வேற லெவலா இருக்கும். நான் ஊருக்கு போனாலே அம்மா பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணி கொடுமா, ஏன்னா அம்மா டேஸ்ட் நமக்குலாம் வராது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ கீரை தான்ப்பா, நிறைய கீரை தான் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு காய் சின்ன வயசுலலாம் காய் சாப்பிட மாட்டேன். ஒரு சின்ன வெங்காயத்தை கூட தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வெளில. ஆமா,
இப்பெல்லாம் அப்படி இல்ல. ஏன்னா வெங்காயத்துல கூட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது, ஏய் இதெல்லாம் நல்லதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்ணுக்கு நல்லது, காதுக்கு நல்லது, மூக்குக்கு நல்லதுன்னு அம்மான்னு சொல்லும்போது, இது எல்லாமே நல்ல விஷயங்களே நம்ம ஒமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் நான். வேற ஏதாச்சும் தலைக்கு அப்ளை பண்றது அதெல்லாம் இல்லையா? இல்லன்னா ஏதாச்சும் ஜூஸ் பண்ணி குடுப்பாங்களாமா? இது முடிக்கு நல்லது. நான் அப்படி. வந்து ஏபிசி ஜூஸ் குடிப்பேன். ம். அப்புறம் வந்து பீட்ரூட் தனியாவும் குடிப்பேன். தென் ஆம்லா ஜூஸ் குடிப்பேன். எம்டி ஸ்டொமக்ல நான் குடிப்பேன். அது உண்டு. தென் வெறும் நெல்லிக்காய் இல்ல அதுல ஏதாச்சும் ஆட் பண்ணுவீங்களா? நெல்லிக்காய் வெறும் நெல்லிக்காய் தான். பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவ்வளவுதான். மற்றபடி ரொம்பலாம் கிடையாது. இவ்வளவுதான் நான் போடுவேன். வேற என்ன பண்ணுவேன்னா, தலைக்கு வந்து அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கிரீம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இன்ஆர்கானிக் எதுவுமே பண்ண மாட்டேன். எல்லாமே ஆர்கானிக் இன்டேக் மட்டும்தான் நான் சாப்பிட்டதுக்கு ரீசன். இவ்ளோ ஹேருக்கு ரீசன் முக்கியமா முட்டைங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 முட்டை சாப்பிடுவேன். ஓகே. அப்பா முட்டை வியாபாரி. அப்படியா? வாவ். ஆமா. ஊர்ல வந்து ஒரு 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 நேரத்துல வந்து அப்புறம் இப்ப சித்தப்பா எடுத்து பண்றாரு. ஒரு நேரத்துல வந்து அப்பா தான் வந்து திருத்தணி ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து கல்யாணம் அப்பாக்கும் சித்தப்பாக்கும் செப்பரேட்டா பிசினஸ் பண்ணும்போது அந்த பிசினஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்பா வந்து வேற பிசினஸ் எடுத்துக்கிட்டாரு. சோ அந்த மாதிரி நம்ம வீட்ல முட்டை இல்லாத நாளே இருக்காது. நான் சாலிடா 6 முட்டை சாப்பிடுவேன். முட்டைனா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும். அதான் சொல்லுவாங்க, முட்டை கண்ணை வச்சுட்டு முட்டையை சாப்பிட்டு முட்டை கண்ணை வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முட்டை தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த ஹேருக்கு ரீசன் அதையுமே சொல்லலாம் மெயினா. அது இல்லாம ஆர்கானிக் பேக்ஸ் ஏதாச்சும் பண்ணுவீங்களா தலைக்கு? இப்ப செம்பருத்தி அந்த மாதிரி போடுறது ஏதாச்சும் இருக்கா? போடுறது பண்ண மாட்டேன். செம்பருத்தியோட அந்த அந்த இதுல இருக்கும்ல, பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அது அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஓகே. அது வந்து அம்மாவோட டிப். சின்ன வயசுல அம்மாக்கும் கருன்னு முடி. இப்ப அம்மாக்கு ஷார்ட் ஹேர் தான். பட் சின்ன வயசுல அம்மாக்கு என்ன மாதிரியே கர்லி ஹேர், லாங் ஹேர். அம்மா நல்ல ஃபேரா இருப்பாங்க. அம்மா அதுல பாதி கூட கிடையாது. அவ்வளோ ஃபேர் அம்மா. அந்த கருப்பு முடிக்கும் அந்த வெள்ளை முகத்துக்கும் எவ்வளவு அழகா இருக்கும்ல. அம்மா சிட்டி பொண்ணு, டி நகர்ல தான் பிறந்து வளர்ந்தாங்க. அப்படியா? ஓகே. அப்பா வந்து ஊர் பக்கம். ஆமா, ஒரு கல்யாணத்துல மீட் ஆனவங்க இவங்க. காதல். ஆமா, இந்த பொண்ணு அழகா இருக்குமா, எப்படியாவது பேசி முடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி கிட்ட சொல்லி அம்மாவை முடிச்சிட்டாங்க. சோ அம்மா வந்து அவ்வளோ அழகா இருப்பாங்க. நான் வந்து அப்பா மாதிரி. அப்போ ஏதாச்சும் ஹேர் பேக்ஸ் எங்களுக்காக சொன்னீங்க, வீட்லயே சிம்பிளா பண்ணக்கூடிய சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நான் வந்து எப்படி சொல்றது, இந்த மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வீட்ல போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதுவுமே இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் கூட நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுது. என்னன்னா, எக் அப்பா கடையில இருந்து முட்டையை எடுத்து என்ன பண்ணுவேன்னா, எக்கோட யாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை அழகா குட்டியா ஹோல் பண்ணணும். ஹோல் பண்ணி நம்ம அந்த எக்கை வந்து அந்த ஒயிட்டை மட்டும் வெளில எடுத்துட்டு அந்த யாக்கை உள்ளே வச்சுட்டு அந்த எக்கு கூட நம்ம கர்ட் நல்லா போட்டு டிப் பண்ணிட்டு நம்மளோட ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு 20 minutes ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேருக்கு ஒரு நல்ல கண்டிஷனரா கூட இருக்கும். தென் வந்து ஆம்லா நான் சொன்ன மாதிரி அது வந்து நம்ம ஜூஸா கூட எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்ல நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து வயிறு கிளீன் ஆகும். மெயினா நமக்கு நல்லா இருக்கும். நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். தென் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து நான் எப்பவுமே ரெகுலரா எடுத்துக்கிற ஒரு விஷயம். தென் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. வேம்பாலம் பட்டைன்னு சொல்லி ஒரு மெடிசினல் பட்டை இருக்கு. மீன்ஸ் இந்த மர பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த வேம்பாலம் பட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நமக்கு அது தொடும் போதெல்லாம் நம்ம கையிலலாம் வந்து கலர்லாம் வராது. பட் அதை வந்து நம்ம ஆயில்ல போடும்போது நம்மளோட ஆயில் வந்து ரெட் கலரா சேஞ்ச் ஆகும். ஓகே. அந்த ஆயிலை நான் அப்ளை பண்ணுவேன். ஓ, லைக் எந்த ஆயில்ல? கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் நான் யூஸ் பண்றது பியூர் கோகனட் ஆயில். ஓகே. நம்ம வீட்ல வந்து அத்தை வீட்ல வந்து மரம் இருக்கு. சோ தேங்காய்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு செக்குல இருந்து எண்ணெய் வந்துரும். பியூர் ஆயில் தான் நான் அப்ளை பண்றேன். அந்த ஆயில்ல என்ன பண்ணும் அப்படின்னா, மைல்டா வார்ம் பண்ணிட்டு நைட்டே அந்த வேம்பாலம் பட்டையை நமக்கு கடையில கேட்டாலே 100 கிராம் கிட்ட நிறைய கொடுத்துருவாங்க. அந்த வேம்பாலம் பட்டையை வந்து நம்ம நைட்டே அந்த ஆயில்குள்ள போட்டுட்டு காலையில எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயில் அப்படியே ரெட் கலர்ல இருக்கும். ஸோ அந்த பட்டையில இருக்கிற அந்த பவர் எல்லாமே அந்த ஆயில்ல இருக்கும். இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல்ப்ல ஆயில் அப்ளை பண்றதே நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தான்.
தான், ஹேருக்கு கிடையாது. அட் த சேம் டைம் நம்மளோட ஹேருக்கும் அண்ட் இங்க நான் நிறைய விஷயத்த நான் சொல்லும் போது எனக்கு நிறைய ஞாபகம் வருது. ஐயோ இது சொல்லாமா அது சொல்லாமா அப்படின்ட்டு. அண்ட் வேம்பாலம் பட்டையை பத்தி சொல்லி முடிச்சுடுறேன். இதை வந்து நம்ம மார்னிங் அப்ளை பண்ணிட்டு, நான் என்ன பண்ணுவேன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெளில போகவே மாட்டேன். அது நம்ம அழகு குறைஞ்சிரும்ல, அதனால ஆயில் அப்ளை பண்ணிட்டு போக மாட்டேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் வெளில போவேன். அண்ட் நான் எப்படின்னா நைட்ல வந்து ஆயில் அப்ளை பண்ற பழக்கம் இருக்கு எனக்கு. நைட்ல தான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட அந்த நைட் நம்ம தூங்கும் போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நான் ஒரு மசாஜ் ஒன்று டெக்னிக் பண்ணுவேன். அது என்ன டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நானே பெண்ட் பண்ணிடுவேன். பெண்ட் பண்ணிட்டு என்னோட ஹேர் ஃபுல்லா டுவர்ட்ஸ் கிரவுண்ட்ல தான் இருக்கும். ஸோ முடி வந்து இப்படி இருக்கும். இப்படி இருக்கும் போது என்னோட ஸ்கேல்ப்ல ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும் போது நேப் ஏரியால இருந்து கிரவுன் செக்ஷன் வர ஃபுல்லா நான் ஒரு மசாஜ் கொடுக்கும் போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம நைட்டு ஒரு தூக்கம் தூங்கிட்டு காலையில ஏஞ்சி ஹேர் வாஷ் பண்ணோம்னா வேற லெவல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஈவன் இப்போ நான் வரும்போது கூட நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரையர் போட்டுட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு, அப்பதான் பின்னல் வரும். பின்னல் அழகா வராது, அது ஒரு மாதிரி கிளம்ஸியா வரும் இல்லையா, அதனால ட்ரை பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா அதனால ஒரு எனர்ஜெட்டிக்கா அவங்கள்ட்ட நான் என்னால பேச முடியுதா. ஸோ இந்த டெக்னிக் கூட நான் யூஸ் பண்ணுவேன். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த இன்வர்ஷன் டெக்னிக் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. இல்ல ஆயில் அப்ளை பண்ணும்போது லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்போ அப்ளை? 2 days once. ஓகே, 2 days once நான் அப்ளை பண்ணேன். என்னோட ஹேருக்கு 2 days once அப்ளை பண்ணி ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து சீக்கிரமா ட்ரைனஸ் கொடுக்கும் என்னோட ஸ்கேல்ப். ஸோ அப்படி இருக்கும்போது 2 days once ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நான் ஷூட்டுக்கே போவேன். ஓகே, ஆமா, ஏன்னா எனக்கு மண்டை வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ட்ரையா இருக்கும். அதனால ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ஆமா, ஹேர் வந்து எனக்கு சில்கியா இருக்கணும், ஸ்மூத்தா இருக்கணும், பாக்குறதுக்கு தொடும் போதே வந்து ஒரு ஃபீல் இருக்கணும். நம்ம ஹேர் டச் பண்ணும் போதே நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு ஃபீல் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால வந்து நான் இந்த விஷயத்த நான் எப்பவுமே இந்த ஆயில்னு சொல்லும்போது இந்த பட்டை போட்டுட்டு இருக்கிற ஆயில் மட்டும் தானே, இல்ல வேற ஏதாச்சும் வீட்ல பண்ற ஆயில் இருக்கா? வேம்பாலம் பட்டையே பெரிய விஷயம். அதுல இருக்கிற மருத்துவ குணம் வேற எதுலயுமே இல்ல. அது வந்து நான் ரீசன்ட் டேஸ்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுவுமே நான் வந்து படிச்ச விஷயம்தான். நானுமே ஆன்லைன்ல படிச்ச விஷயம்தான். நம்மளோட முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். வேம்பாலம் பட்டை வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு dandruff இருக்காது. ஓகே, dandruff கிளியர் பண்ணும். அதை ட்ரை பண்ணணும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது முக்கியமான பாயிண்ட். கேர்ள்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்றது உண்டு. இது கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, இது வந்து மேலுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க, எங்களுக்கு எதுவும் டிப்ஸ் இல்லையாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாமே கேர்ள்ஸ்க்கே சொல்றீங்களே, எங்களுக்கு ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்களேங்க. எனக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா டிஎம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் டிஎம்ஸ்க்குலாம் வந்து நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கவே மாட்டேன். ஈவன் நானே பேஜ் மெயின்டைன் பண்ண மாட்டேன். நம்மளோட பிரதர் தான் எல்லாமே பார்த்துப்பாரு. அதுலேயும் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக வரும்போது அதை என்கிட்ட காமிப்பாரு, இதை பாருங்க டிப்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் சொல்லலாம்ல அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஜென்ஸ்லாம் வந்து ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து காலையில எழுந்துக்கும் போதே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை ஹேரை கொண்டு போய் நம்ம அகெயின் ஹேர் வாஷ் பண்ணும் போது ஹேர் ஸ்பிளிட் ஆகும், பிரேக் ஆகும், dandruff ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா பிஃபோர் ஹேர் வாஷ் ஆயில் அப்ளிகேஷன் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ். அப்போ நீங்க குளிக்க லைக் ஹேர் வாஷும் 2 days once தான் பண்ணுவீங்க? ட்ரை ஹேரை கொண்டு போய் ஹேர் வாஷ் பண்ணவே மாட்டேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணலன்னா இது நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆமா, ஏன்னா இது வந்து எப்படி சொல்றது, எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். அந்த கிஃப்ட் நான் எவ்வளவு பொக்கிஷமா வச்சுக்கணும் இல்லையா. நான் இதை மிஸ் பண்ணிடுவேன்ல. வேற என்ன ஹேருக்காக பண்ணுவீங்க? பார்த்து பண்ணுற விஷயங்கள் இதுதான். நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபுட் இன்டேக்ல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் இல்லையா. வேற என்ன பார்த்து பண்ணுவேன் அப்படின்னா, ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். எஸ்,
அது நம்ம ஷார்ட்ல யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வீட்ல இருக்கும்போது என்னோட ரீல்லாம் பெருசா நான் ஹேரை ஸ்ட்ரைட்லாம் பண்ணி நேச்சுரலா இருப்பேன் நான். எனக்கு நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். ஃபிளாக்ஸ் சீட்ஸ். ஆமாங்க. இந்த விஷயத்துல வந்து நமக்கு நிறைய கண்டிஷனிங் டெக்னிக்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸை வந்து முன்னாடி நாள் நைட்டே நம்ம வந்து வாட்டர்ல டிப் பண்ணி ஊற வச்சிடுறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த வாட்டரை வந்து நம்ம தொடும் போதே வந்து ஒரு மாதிரி லைக் அலோவேரா எடுத்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பிச்சா பிச்சாது. அதை வந்து நம்மளோட ஹேர்ல வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப சில்கியா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நேச்சுரல் கண்டிஷனர். எஸ், இதெல்லாம் தான் இப்போ மக்களே பார்த்துக்கோங்க. லாங் ஹேர் சீக்ரெட் இதுதான். இந்த டிப்ஸுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் ரீல்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, எப்படி இவ்வளோ லாங் ஹேரை விட திக்கா வச்சிருக்காங்க. திருப்பி டச் வுட்டே இல்லை, இருந்தாலும் டச் வுட் கண்டுபடாம இருக்கட்டும். பட் அவ்வளவு லாங் ஹேர் மெயின்டைன் பண்றது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு லாங் இருக்கிறது மேட்டர் இல்ல, உங்களுக்கு டென்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு மெயினா நான் கலரிங் போட மாட்டேன். எனக்கு கலர் பிடிக்காது. என்னதான் சொல்லல, இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன். ஈவன் இப்போ நான் ஒரு கிளினிக்குக்கே போய் ஏதோ ப்ரொமோஷன் ஏதாவது பண்றேன் அப்படின்னா கூட ஹேரை தவிர்த்து எல்லாமே பண்ணுவேன். ஸோ ஹேர்ல கை வைக்காதீங்க, வேண்டாம். அது எனக்கு கிஃப்டட், அது கடவுள் கொடுத்திருக்காரு. ஸோ அது வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், அது நேச்சுரலாவே அழகா இருக்கட்டும். அதே மாதிரி தானே மேம் உங்க ஸ்கின்னும் இருக்கு, லைக் ரொம்ப சாஃப்டா கிளியர் ஸ்கின்னா இருக்குல்ல. ஸோ ஹோம் ரெமெடிஸ் அதே மாதிரி முடிக்கு சொன்ன மாதிரி ஃபேஸ்க்கு ஏதாச்சும் இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. ஸ்கின்னுக்கு நான் பெருசா ஒண்ணுமே போட மாட்டேன். இப்போ நான் கேமரா முன்னாடி உட்காந்துருக்கிறதுனால லைட்டா டச்சப் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப கெமிக்கல் எல்லாம் போட மாட்டேன். இவங்க அதை சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்க, டக்குன்னு இதை வாங்கி போடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எப்படி சொல்றதுன்னா, அம்மா எல்லாம் இன்னமும் ஃபேர் லவ்லியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி இன்னைக்கு வந்து லாக்மி அண்ட் ஸ்காட்ச் காஃபின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹையஸ்ட் பட்ஜெட்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போது அம்மா இன்னமும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லியில தான் என்ன சொல்றது, அழகே அதுலதான் வருது அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நான் வந்து எந்த விஷயத்த வந்து நம்பிக்கை வச்சு விரும்புறேனோ அந்த ப்ராடக்டை தான் நான் இன்னைக்கு வர யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பர்டிகுலரா வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை வாங்கி நான் போட்டு இவ்வளோ அழகாயிட்டேன் அப்படின்றதுலாம் கிடையாது. அண்ட் என்னோட ஸ்கின்னுக்குமே ரீசன் என்ன அப்படின்னா, நான் டெய்லி மார்னிங் எடுத்துக்கிற அந்த இன்டேக், அட் த சேம் டைம் நான் ஜிம் ஃப்ரீக். அப்படியா? எஸ். ஓ, என்னோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இன்னொரு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ரீசன் நான் வந்து இந்த விஷயத்தையும் நான் சொல்லுவேன். டெய்லி ஜிம். டெய்லி பைத்தியம் வெரி. என்ன மேம் என்னென்ன பிடிக்கும் பண்றது? லைக் டே லெக் பண்ணுவேன், ஷோல்டர் பண்ணுவேன், செஸ்ட் பண்ணுவேன், பேக் பண்ணுவேன். ஸோ என்னோட ஃபிட்னஸ்க்கு அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்தது தான் அழகு இல்லையா? எஸ், பியூட்டிஃபுல் மேம். ஸோ ரொம்ப நன்றி. ஹேட் அன் அமேசிங் கான்வர்சேஷன் வித் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச்.